ஹாய் வெல்கம் டு ஆல். இப்போ நம்ம 1 மினிட் வீடியோவில் என்ன ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம்? கருப்பு திராட்சை விதையில தான் ஸ்பெஷலாக இருக்குது நிறையா. கருப்பு திராட்சை சாப்பிடுவோம், விதையை தூக்கி தானே போடுவோம். விதையில நிறைய நன்மைகள் இருக்கு. நான் சொல்றது கேட்டால் நீங்களே சாப்பிடுவீங்க. சொல்லுங்க, கேட்டுருவோம். கருப்பு திராட்சையோட விதையை நம்ம சாப்பிட்றதுனால என்ன இருக்குன்னா, ரத்த குழாயில் உள்ள அடைப்புகள்லாம் நீக்கும். சர்க்கரை நோய் உள்ளவர்கள்லாம் கருப்பு திராட்சையை சாப்பிடும்போது அதனுடைய விதையும் சேர்த்து சாப்பிடலாம். மாலைக்கண் நோய், கண்புரை பிரச்சனையெல்லாம் சரியாகும். இந்த கால் மரத்து போகும் சொல்லுவாங்கல்ல, அவங்க அந்த சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் இருக்குல்ல, அவங்கெல்லாம் இந்த கருப்பு திராட்சை விதையோட சாப்பிடலாம். உடல் பலவீனம், மூட்டு வலி, கால் வலி, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கருப்பு திராட்சை விதை மிகவும் நல்லதும். ஒரு விதையில உள்ள இருக்கா, தூக்கி போடுற விதையில நல்ல நன்மையும் இருக்கு. நீங்க விதையை எடுத்துட்டு தானே சாப்பிடுவீங்க, இனிமேல் விதையோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. சரி, இனிமேல் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நானும் சாப்பிட்றேன், என் வீட்லேயும் நானும் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. எங்கள் 1 மினிட் வீடியோக்கு சப்ஸ்கிரைப். இது என்னன்னா பன்னீர் திராட்சை. இதுக்கு பேரா பன்னீர் திராட்சையா? பன்னீர் திராட்சையில் உள்ள இருக்க விதை, இந்த உருண்டை திராட்சை இருக்கும்ல. கரெக்டாக கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். எங்கள் 1 மினிட் வீடியோக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ.